அது காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் பக்தவத்சலம் நகர் பகுதி வழியாக CPRR எனப்படும் நெடுஞ்சாலை அமைக்கும் பணியானது நடைபெற்று வருகிறது. இந்த சாலையானது மகாபலிபுரத்திலிருந்து எண்ணூர் வரை வெளிவட்ட சாலையாக அமைக்கப்படுகிறது. இதற்காக கடந்த ஆட்சி காலத்தில் இருந்தபோது பொதுமக்களிடமிருந்து நிலங்கள் பெறப்பட்டு அதற்கு உண்டான இழப்பீடு தொகையும் வழங்கிவிட்டன. மேலும் பக்தவத்சலம் நகர் பகுதியில் 2 ஏக்கர் விவசாய நிலங்கள் எடுக்கப்பட்டு அதில் இருந்த 100கணக்கான பனை மரத்தினை வேரோடு பிடுங்கி எரிந்தனர். மேலும் இவர்களுக்கு சொந்தமான 5 சென்ட் நிலத்திற்கு உரிய இழப்பீடு வழங்காமல் அதில் இருந்த 100கணக்கான பனை மரங்களும் பிடுங்கி எரிந்தன நெடுஞ்சாலைத்துறையினர். அதே போல இந்த மொத்தம் 4 வீடுகள் அங்கு உள்ளது. இதில் பார்த்தோம் என்றால் சர்வே எண் 1247/1A கொண்ட வீட்டிற்கு 27,58,471 ரூபாயும், அடுத்து அருகில் உள்ள சர்வே எண் 1247/1B எண் கொண்ட வீட்டுடன் காலி இடமும் உள்ளது. அதற்கு 29,26,581 ரூபாய் வழங்கப்பட்டது. அடுத்தபடியாக சர்வே எண் 1249/3B எண் கொண்ட வீட்டிற்கு 1,32,38,231 ரூபாய் அவர்களது வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டுள்ள நிலையில் தற்போது இந்த சாலையானது அமைவதில் இவர்களின் வீடுகளுக்கு எந்த பாதிப்பும் இல்லை என தெரிய வருகிறது. இதனை அறிந்த குடியிருப்பு வாசிகள் தங்களுக்கு வழங்கிய நிலத்திற்கான இழப்பீடு தொகையை திரும்பி வழங்கி விடுகிறோம், எங்களது வீட்டை இடிக்க வேண்டாம் என மாவட்ட ஆட்சியர் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளிடம் மனு அளித்தும் எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை ஓவியா. மாறாக சாலை அமைப்பதில் எந்த தடையும் இல்லாமல் ஓரமாக இருக்கும் எங்களது வீட்டை அகற்றுவதில் முக்கிய கவனம் செலுத்தும் அதிகாரிகள் தேவையில்லாத நிலத்திற்கு அரசு பணம் செலுத்தி அரசு பணத்தை வீண் செய்து வருவதும் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என, அதே போல் கடந்த ஆட்சி காலத்தில் இந்த வெளிவட்டார சாலைக்காக நிலம் கையகப்படுத்துவதில் பல 100 கோடி அரசு பணம் சட்டத்திற்கு புறம்பாக வழங்கப்பட்டிருக்கும் என தற்போது புதிய ஒரு தகவலை வெளிவந்திருக்கிறது. அதாவது தாவேகா அரசு நெடுஞ்சாலைத்துறை மீது முழு விசாரணை மேற்கொண்டு இதுபோல் அரசு பயன்பாட்டிற்கு தேவையில்லாமல் பணம் செலுத்திய ஒரே காரணத்துக்காக குடியிருக்கும் பகுதியை இடிப்பது மிகவும் கண்டனத்துக்குரியது. தமிழக முதல்வர் தங்களது நேரடி கவனத்தில் கொண்டு நாங்கள் வசிக்கக்கூடிய வீட்டை காப்பாற்றி தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் ஒரு கோரிக்கை முன்வைக்கின்றனர் ஓவியா.